அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடப்பட இருப்பதாகவும் இதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க என சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழாவில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றியும் நாம் வீட்டில் எப்படி தீபம் ஏற்ற வேணும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலியில் இருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரை இரவு 9:30 மணிக்கு திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில் மீண்டும் டிசம்பர் 4ஆம் தேதிக்கு இரவு 7:55 வரை இரவு 7:55 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை நெல்லை சென்றடையும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவுக்கான ஏராளமான பக்தர்கள் வருவாங்க என சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது. உள்ளூர் விடுமுறையும் இங்கு விடுவிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. பொதுவாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. காசியில் இறந்தால் முக்தி கிடைக்கும், திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும், சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலமாக இருக்குது. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருண சக்தி பீடமாகும். முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் இங்கு விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்குது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்குது, 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 மண்டபம். இதனடியில் பாதாள லிங்கம், 43 சிற்பு சிலைகள், அது மட்டும் இல்லாமல் திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் அமைந்த கோவிலாக இருக்குது. இங்கு சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் எனும் 2 பெருங்குளங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க. இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காங்க. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னார் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்கார். பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானுமே ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த மலைதான் கோவிலின் அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய அண்ணாமலை. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகும். இறைவன் இந்த தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. கருவறை கோஷிடத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் எழுந்திருப்பதை காண முடியும். இந்த கோவிலில் இறைவன் சன்னதியை அடுத்து உண்ணாமலை அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்லவிட்டு கண்டுவிட்டதாக பொய்யுரைத்திருக்காங்க. இதையறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபத்தையும் விட்டிருக்காரு. அதே போல் தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் எனவும் கூறியிருக்காங்க. இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகாதீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும்.
சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாமல் அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று விசேஷ வழிபாடு நடக்கிறதாகும். செவ்வாய்க்கிழமையன்று வழிபடுவோர் பிறவி பிணியில இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னிமலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்கு. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு. இதன் மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும். கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் காஞ்சிபுரம் வந்து கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கிரிவலம் வருவதால் சிவலோக பதவியும், திங்கக்கிழமைகளில் இந்திர பதவியும், செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும், புதன்கிழமைகளில் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும், வியாழக்கிழமைகளில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் ஞானம் கிடைக்கும், வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட பதவியும், சனிக்கிழமைகளில் பிறவி பிணை அகலும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலில் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் நம்மால் கிரிவலத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாகும். இந்த கோவிலில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. முக்தி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று நாம் கிரிவலம் மேற்கொள்வது, சிவபெருமானை வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்குது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் இருக்குது. பொதுவாக நாம் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் நாம் செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என சொல்லப்படுது. இடது பக்கமாக செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தன்னுடைய மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம். கார்த்திகை மகாதீபம் இந்த கோவிலில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு 10 தீபங்களையும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க. அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உள்ளே சென்று விடுவார். இது 2 நிமிட தரிசனம். அப்போது வாசல் வழியே பெரிய தீவட்டியை ஆண்ட மலையில் தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க. உடனே மகாதீபம் ஏற்றப்படும். மக்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷமிட்டு தரிசனம் கண்டதுமே தங்களது இல்லங்களில் சென்று வீடு முழுவதுமே தீபம் ஏற்றி மாவிளக்கு ஏற்றி பூஜை செய்ய விட்டு விரதத்தை முடிப்பாங்க. 7.5 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தீபம் ஏற்றுவாங்க. 3 டன் பசுனை 1000 மீட்டர் காடா. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா ஒன்று என்ற மந்திரத்தை